ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கை ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா? இப்படி சுற்றி வந்து பின்னாடி நின்று கரெக்டாக பார்த்துக்குங்கப்பா. தைக்கிறத பார்க்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம ஆப்போசிட் தான் தைக்கணும். இப்படி இருக்கு இல்லையா? இப்போ இதுதான். இப்போ நம்ம வந்து ஒரு டிசி கூட ஒரு மார்க் வேணால் போட்டுக்கலாம். ஒயிட் கலர் டிசி கொடுங்க. ஒயிட் ஒரு கலர் தான். இப்போ நம்ம ஆப்போசிட் தெரியறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு மார்க் போட்டுருவோண்ணே. இங்கே இந்த பக்கம் டிசி மார்க் இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்படி இன்ட்டு போட்டோம்னா ஆப்போசிட் தெரியும். எதிர தைக்கணுன்றதுக்காக. இப்போ எடுத்தோடனே இதை இந்த டிசி மார்க்கை மேலே வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். இப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு தையல் மட்டும் போட்டுக்குவோம். தையல் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ இதை திருப்பி மேலே வைக்கணும்ண்ணே. அப்போ எதிர வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. எம்மிங்கிறதுனால இந்த நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, அந்த அர்க்காத் பண்ண அளவுக்கு அப்படியே மடிச்சுக்கலாம். அப்படியே கீறிடணுண்ணே. நகத்தை வச்சு அப்படியே கீறிட்டு இப்போ பெரிய தையல் வச்சு சென்டரில் தையல் போட்டுனா போட்டுக்கலாம். இல்லை நடுவில் மட்டும் இங்கே அப்படியே லைட்டாக தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பேக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டு. பேக்கு பட்டி போட்டுக்கிடுவோம். இங்கே ஒரு குத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? எதுக்காக போட்டிருக்கோம்? சென்டர் பார்க்க எப்போயுமே இது போட்டுக்கணும். குத்து போட்டுக்கிட்டோம்னா இது இங்கேருந்து பெரிய இதுன்னும்போது நமக்கு இந்த லாஸ்ட்டு பிடிச்சி மடிக்கும்போது சென்டரில் வந்து கொஞ்சம் கூடுதலாக கூட மடிச்சிருவோம், இல்லை கம்மியாக மடிச்சிருவோம். அந்த குத்து இருந்துச்சுன்னா கரெக்டாக வரும். கரெக்டு. இப்போ நம்ம அந்த குத்துக்கிட்ட கரெக்டாக வச்சு ஒரு கீறிடுவோம். அதே மாதிரி இந்த குத்துக்கிட்ட இந்த இதுக்கும் ஒரு கீறிட்டோம்னா நமக்கு சரியான அளவு வந்துடும். நம்ம என்ன நினச்சோமோ அந்த அளவு இருக்கும், கரெக்டாக ஏறாது. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு மடித்து ஒரே மடிப்புலேயே தைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து டாட்டு பிடிக்க போகிறோம். பேக்கில் டாட்டுக்கு வந்து இதுதான் அடையாளம். இந்த நம்ம மார்க் போட்டுக்கோம் இல்லையா? அந்த அடையாளத்தில் அந்த அளவுக்கு இப்படி வச்சு மடித்து பார்த்து கரெக்டாக இப்படி கீறிட்டு, இப்போ இது கூட ஷோல்டர்லாம் கணக்கு வைக்கக்கூடாது. இந்த இடுப்பு லூஸில் வந்து சரி பாதி போட்டுக்கலாம். இந்த இடுப்பு லூஸு சரி பாதி. இப்போ இவங்களுடைய டாட்டோட லென்த்து இப்போ கீறியிருக்கேன் இல்லையா? இப்போ லென்த்தை மட்டும் பார்த்துக்குருவோம். இந்த லென்த்தை அப்படியே வச்சு இங்கே வருது லென்த்து. ஒரு லைட்டாக ஒரு புள்ளி வச்சிட்டோம். இதில் வந்து ஒரு குத்து போட்டுடலாம். குத்து போட்டுட்டோம்னா நமக்கு சரியாக ரெண்டு பக்கமும் ஒரே சமமாக வந்துடும். பேக் ரெடி ஆச்சா? அவ்வளோதான். பேக்கை மடித்து வச்சுருவோம். அடுத்து கைக்கு போயிடுவோம். இது ஃப்ரண்ட்டுக்கு போயிடுவோம். ஃப்ரண்ட்டில் இந்த ரெண்டு பக்கம் மார்க் போட்டிருக்கோம். அதனால் இதே நமக்கு ஆப்போசிட்டுக்கு போதும். சரியா? எதிர வர்றதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இந்த டாட்டு போடுவோம். இந்த டாட்டு சரியாக கரெக்டாக இந்த பாயிண்ட்டை பிடிச்சி இங்கே கிராஸாக பிடிச்சி இந்த கரெக்டாக இதை வந்து ஆரம்பிச்சிடுவோம். இதுவும் சரியாக கிராஸில் வந்து அப்படியே எடுத்துக்கணும். அப்படியே ஒரு நூல் வெளியே எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிடணும். அவ்வளோதான். ஓகே. இந்த டாட்டு இப்போ நம்ம இதை பிடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்து உடனே இந்த டாட்டு பிடிச்சிடலாம். ஏன்னா இல்லை இந்த டாட்டுக்கு போயிடலாம். இது வந்து நம்ம எதிர திருப்ப ரிட்டர்னால நான் கண்டினியூ பண்ணலை. இப்படி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். பட்டி ஐப்பட்டி போடணும். இந்த பட்டி அடிச்சுட்டுலாம் இப்படியே போடக்கூடாது. முதல்லையே போட்டு அப்புறம் பட்டி அடிச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது செட் ஆகுதான்னு பார்த்துருவோம். இது
இது ஓரளவுக்கு 10 இது நம்ம ஊக்குப்பட்டிக்கு மட்டும் இதை வச்சுட்டு ஐப்பட்டிக்கு இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறத போட்டுக்குவோம். ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது ஐப்பட்டிக்கு சரியாக வந்துடும். இது வந்து ஊக்குப்பட்டிக்கு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஊக்குப்பட்டி வந்து மேலேருந்து வர்றது மேலே வைக்கணும். இதுதான் ரெகுலர். இது எல்லோரும் வலது பக்கம் யூஸ் பண்ணுறதுக்கு இது சரியாக வரும். இதே இடது பக்கம் ஊக்கு வரவங்க தான் அது கீழே வைக்க மாதிரி வரும். இது வலது பக்கம்ன்றதுனால நம்ம மேலேயே வச்சுருவோம். கரெக்டாக கைடு அளவு தான் புரியுது. நம்ம எவ்வளோ விடுறோமோ அந்த அளவு தான் வைக்கணும். இப்போ இதில் வரும்போது இங்கே சின்னதாக ஒரு ப்ளீட் கொடுக்கணும். இந்த மேலேருந்து வர்ற ஊக்குப்பட்டி வரதில் அந்த இடத்துல இந்த டாட்டுக்கிட்ட சின்னதாக ஒரு ப்ளீட் கொடுக்கணும். அது எதுக்குன்னு நான் திருப்பி தைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரி, இது வந்து கீழேருந்து ஆரம்பிக்கிறோம். அதை கீழே வச்சுக்கிடுவோம். இப்படி கீழே வச்சுருவோம். இதை அப்புறம் சைஸ் பண்ணிக்கலாம், வெட்டிக்கலாம். கீழே வந்து இந்த இதை மட்டும் ஒழுங்குபடுத்திக்கலாம். இப்போ இதில் ஒரு படிமான தையல், இந்த ஊக்குப்பட்டிக்கில் ஒரு படிமான தையல். இதில் வந்து அப்படியே ஒரு பட்டி ஐப்பட்டி. இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி ஐப்பட்டி போட்டுக்கலாம். இந்த கரையை மட்டும் மடிச்சுட்டு அப்படியே படிமான தையல் போட்டுடலாம். இதை வந்து ஒரு பட்டிக்கு அப்படியே அமைக்கிடலாம். கரெக்டாக அந்த தையல் மேலேயே அமைக்கிட்டால் சரியாக இருக்கும். இந்த தையலை மூடுற மாதிரி அடித்து அமைக்கினா போதும். இப்போயும் நம்ம அந்த கீழ் விரலில் இழுத்துக்கிட்டே போட்டோம்னா முறுக்காது. மேலே வந்து இழுக்கக்கூடாது, குளிர கொடுக்கணும். கீழே டைட்டு வச்சுக்கணும். அதை முறுக்காமல் வரும். அப்போ தான், இல்லைன்னா பட்டி முறுக்கிக்கிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்னாச்சு, இதில் ஒரு குதிரை தையல் போட்டோம்னா அதுக்கு நடுவில் ஐ கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இடத்தையல் போட்டோம். அதில் வந்து பட்டி ஐக்கு அடிக்கலாம். இதில் வந்து ஊக்குக்கு வந்து கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு இருந்தால் போதும். கரெக்டாக அவ்வளோதான். அப்படியே மடிச்சிடுவோம். இந்த படிமான தையல் இருக்கு இல்லையா, நான் மடிச்சிருந்தோம் இல்லையா, கரெக்டாக அந்த இடத்துல அப்படியே மடிக்கிறோம். இந்த ப்ளீட் எதுக்காக கொடுத்தோன்னு தெரியுதா? இப்போது கரெக்டாக அந்த டாட்டுக்கிட்ட கொடுத்ததுனால லைட்டாக வளைஞ்சி கொடுக்குத, நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா முறுக்கிட்டு வரும் அப்படியே. கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக வந்துச்சு பார்த்திங்கன்னா, ஃபினிஷிங் அழகாக இந்த இடத்துல. இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு முறுக்கிட்டு வரும்ல, அந்த ப்ளீட் கொடுக்கலன்னா இந்த ப்ளீட் நேரட்டாக அந்த டாட்டுக்கு நேராக சின்ன ப்ளீட் கொடுக்கணும். இப்போ நம்ம அப்படியே இந்த நெக்கு இருக்கிற ஷேப்பில் அப்படியே இதை வெட்டிடுவோம். எக்ஸ்ட்ராலாம் வெட்டிடக்கூடாது. கரெக்டாக நெக்கு ஷேப்பில் வெட்டிட்டோம். இப்போ இதில் போட்டு வெட்டுவோம். இதில் அப்படி வச்சு வெட்டணும். என்ன கரெக்டாக இந்த நெக்கு இப்படி வச்சுட்டு, இந்த நெக்கு சரியாக வச்சுட்டு அப்புறம் தான் இதை கட் பண்ணணும். இது இந்த ஷேப்லேயே கட் பண்ணணும். இப்படி மேலேயும் கட் பண்ணக்கூடாது, டவுனாகவும் கட் பண்ணக்கூடாது. இந்த நெக்கு ஷேப் எப்படி வருதோ அதே ஷேப்பில் அப்படியே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ நெக்கு இப்படி இறங்கினா கரெக்டாக அங்கே தானே வருது. அவ்வளோதான். அடுத்தது இப்போ இதையும் நம்ம இந்த ரொம்ப லென்த்தியாக இருக்குல்ல, இதை தட்டிடுவோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரெண்டு அளந்துட்டு அதை வச்சு அளந்துட்டு அப்படியே அடிச்சிடலாம். சைடு செக் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ இப்படியே இருக்கா. இப்போ நம்ம இந்த லென்த்தை பார்க்கணும், இந்த இடுப்பு லூஸை பார்க்கணும், இந்த சைடை வந்து இந்த பேக்கை வச்சு பார்க்கணும். அப்படி பட்டி அடித்து வேலையை முடிச்சிடலாம். இப்போ அளவு ஜாயிட்டு இப்போ மேலே போட்டே பார்ப்போம். இப்படியே போவோம். இது வந்து எம்மிங் பீஸுனால் மேலே ஓரளவுக்கு அந்த எம்மிங் அடிக்கிற அளவுக்கு விட்டுருவோம். அப்படியே உயரத்தை மடிச்சிடுவோம். கரெக்டாக அந்த யோக்கிட்டிங்க வருது. கரெக்டாக
இப்போ சரியாக லென்த்து இழுத்து டைட்டாக வச்சுட்டு இங்கே அப்படியே உயரம், இதுதான் உயரம். சரியா? இதோட இப்போ நம்ம அடிக்கிறதுக்கு உயரம் இதுதான். அடுத்தது இடுப்பு லூஸு. இதில் இப்போ இந்த உயரம் பார்த்துட்டோம். இங்கேருந்து இடுப்பு பார்க்கணும். இடுப்புக்கு வந்து இந்த லூஸ் இடுப்பு லூஸ் மட்டும் இப்படி போட்டுட்டோம். கரெக்டாக இப்படியே வச்சு இடுப்பு லூஸுக்கு போட்டுட்டோம். இப்போ இந்த உயரம் வந்து இதை பார்க்கக்கூடாது, ஃப்ரண்ட்டை பார்க்கக்கூடாது, பேக்கை வச்சு தான் உயரம் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து பேக்கை வச்சு தான் செக் பண்ணிக்கணும். இப்போ பேக்குக்கு வந்து இது இப்படியே இருக்கட்டும். பேக் இடுப்பு லூஸ் வந்து நம்ம டாட் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணோம்ல, இதுதான் நம்ம கணக்கு வச்சோம். நம்ம இடுப்பு லூஸு திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்து கரெக்டாக எங்கே வருதுன்னு மார்க் போட்டுக்கணும். இப்படி மேலே வச்சு கரெக்டாக போட்டுக்கிடுவோம். சரியாக இழுத்து பிடிச்சி ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி வச்சு பார்த்து போட்டுடலாம். இங்கே தான் வருது கரெக்டாக. சரியா? இப்போ இதை நம்ம 4 பக்கமுமே போட்டுக்கிடுவோம். இப்போ அப்போ தான் நமக்கு புரிதலோடு இருக்கும். இப்படி மேலேயும் போட்டுருவோம், அதுலேயும் கீழே இதுலேயும் போட்டுருவோம், இந்த பக்கமும் போட்டுருவோம். ஓகே. இப்போ இதை வந்து அப்படியே இந்த பாடியிலேருந்து, ஆமாம், நம்ம இது ஆம்பூல் நல்லாவே குடஞ்சி தான் வச்சுருந்தோம். இப்போ இங்கேருந்து கரெக்டாக இந்த அர்க்காத்துலேருந்து இந்த ஸ்ட்ரெயிட்டு, இந்த அர்க்காத்தை நம்ம ஜாயின் பண்ண போகிற படம். அப்போ அதுலேருந்து நேராக இதில் வச்சுருவோம். இதுதான் உயரம். இதுதான் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு உயரம். இதெல்லாம் இதில் சப்போஸ் உயரம் வைக்க சொல்லியிருந்தாலும் இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இங்கே வந்துடும். நம்ம 1/2 இன்ச்சு உயரம் வச்சுருந்தோமா, 1 இன்ச்சு வச்சுருந்தாலும் தப்பு வராது. அப்போ நமக்கு இந்த தான் புரிதல். சரி, இங்கே சப்போஸ் கூட கம்மியாக வச்சுருந்தா கூட இதை செக் பண்ணிவிட்டு தைக்கணும். இப்போ நம்ம வைக்கும்போது சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வருது இல்லை? இப்போ நம்ம சைடு அடிக்கும்போது சரியாக வரும். இப்படி வச்சு நம்ம சைடு அடிக்கும்போது கரெக்டாக அப்படியே வந்துடும். கரெக்டாக இங்கே தான் வருது. ஓகே. இப்போ இதை வந்து குத்து போட்டுக்கணும். காட்டிக்கிட்டு நிற்கிது. குத்து போட்டோம்னா கீழே மேலேக்கு அடையாளம் தெரிஞ்சிடும் ஒரே மாதிரி. அதில் இருக்கிற அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இப்படி ஒரு மாட்டுக்கு ப்ளஸ்ஸு மாதிரி போட்டோம்னா, இப்படி ப்ளஸ்ஸு மாதிரி போட்டோம்னா இது உயரத்துக்கு, இது வந்து ஆமாம் இடுப்பு ப்ளவுஸுக்கு. ஆமாம். ஓகே. இப்போ இது உள்ளடங்கி தான் வருது பார்த்தீங்களா? இப்போ வரும்போது இப்படி தானே வருது. அப்போ இது கழிக்கிற மாதிரி தான் வருது. இப்போ பட்டி அடிச்சிடுவோம். எங்கே கீழே இறங்கியா? அப்போ என்ன அப்படின்னா, நம்ம உயரம் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா நம்ம உயரம் இந்த யோக்கில் வளர்த்துருக்கணும். நம்ம யோக்கு வெட்டும்போது வளர்க்கணும். இல்லை இதில் கொஞ்சம் இறக்க வேண்டியது இருக்கும். அதை நம்ம செய்யாமல் விட்டுருந்தோன்னா இங்கேருந்து இங்கே கிராஸ் அடிக்கும். ஆமாம், இதில் பண்ணி கிராஸ் அடிக்கும். இதெல்லாம் சரியான அளவு வச்சுருந்தோம்னா இப்போ நேராக வரும். கொஞ்சம் கிராஸ் கூட வரும். அதை நம்ம இது சைடு அடிக்கும்போது சரியாக பண்ணிக்கிட்டு அதுதான் செக் பண்ணிக்கிறோம். பேக்கை வச்சு செக் பண்ணணும். ஃப்ரெண்டுக்கு இது தனியாக மடித்து அடிக்காமல் என்ன. இப்போ இந்த அளவு இதுதான் நம்ம மடிக்கிற அளவு. இப்போ இதுக்கு நேராக கீழேயும் டிசி மார்க் இப்படி ஒன்று போட்டிருக்கோம். அப்போ உங்களுக்கு புரிதலோடு இருக்கும். இப்போ இதுதான் மடிக்கிற அளவு. எப்படி வருது பார்த்தீங்களா? இதுதான் இப்படி கொஞ்சம் மேலே வருதில்ல, இது கொஞ்சம் கீழே வருதில்ல, இதுதான். இப்போ நமக்கு அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் வேணால் கட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நான் ஊக்குப்பட்டி இப்படி அடித்ததுக்கப்புறம் இதை நம்ம மடிக்கிறோம். உயரம் சப்போஸ் கஸ்டமரே வந்து எனக்கு இன்னும் ஒரு இன்ச்சு வேணும்ப்பா, இதுனா நமக்கு ஈஸியாக அப்படியே பிரித்து விட்டுக்கலாம் இல்லையா? ஊக்கம் மட்டும் பிரிச்சுட்டு அவங்க ஒரு சிலருக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து கூட போடணும்னு உயரம் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, மறந்துருப்போம். அவங்களே மறந்து கூட சொல்லாமல் விட்டுருப்பாங்க. எனக்கு இப்போ நான் சொல்லாமல் மறந்துட்டேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் உயரம் வச்சுதாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு அந்த ஆப்ஷன் வச்சுட்டோம்னா, நான் வச்சுருக்கேன், ஆப்ஷன் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு பிரிக்கிற மாதிரி செஞ்சு தரேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் மட்டும் வெட்டிடுவோம், ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் மட்டும் தட்டிட்டு இதுதான் கரெக்டாக கணக்கு. இதை மடிச்சிருக்கோம் இல்லையா? ப்ளஸ் போட்டுக்கோல, கரெக்டாக அப்படி வச்சு மடிச்சிடுவோம். இப்போ வேணும்னா இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு உள்ளே பால்சன் கூட பண்ணிக்கலாம். வேறு இதுலேயே 1 இன்ச்சு மடிக்க எடுக்கலாம். அந்த 1 இன்ச்சு வருதில்ல, எடுக்கலாம். 2 இன்ச்சுலாம் எடுக்கிற அளவு கூட இதில் இருக்குது. அவ்வளோ தூரம் கேட்க மாட்டாங்க. 1 இன்ச்சாவது வச்சு கொடுத்தா போதும்னு தான் கேட்பாங்க. சப்போஸ் அவங்க சொல்ல மறந்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கெல்லாம் தயாராக வச்சுக்கணும். பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பத்தலைன்னா இதை செக் பண்ணி பார்த்துட்டு வேறு பிட்டு வச்சு பால்சன் பண்ணி திருப்பிக்கலாம். இப்போ இதில் நம்ம எப்பவும் போல் ஊக்க இங்கே வச்சுக்கலாம். ஊக்க இங்கே வந்துடும். இதை பிரிக்கணும்னா ஈஸியாக இருக்கும். இது அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி மெத்தேடு. இப்போ பிசிறு மறைஞ்சிருச்சா? மேலே இங்கே பிசிறு எதுவுமே இல்லை, நல்லா நீட்டாக இருக்குல்ல. இப்போ இது இடுப்போட அளவு இதுதான் நம்ம மார்க் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர் ஏற்றி சைடு அடிச்சிடலாம். எல்லாமே செக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர் ஏற்ற போகிறோம். ஷோல்டர் ஏற்றும் போது நம்ம நார்மலாக ஏற்றாமல் இன்னோட் பண்ணிடுவோம். சரியா? இன்னோட் பண்ணும்போது திருப்பி போடணும். இதை திருப்பி போடும்போது அப்படியே பேக்கையும் திருப்பி போட்டுட்டு
ஆமாம். இப்போ வந்து வெளிவசம் தைக்கிற மாதிரி உள் பக்கமாக தைச்ச மாதிரி இப்படி போட்டோம் இல்லையா, இப்போ வெளிப்பக்கமாக தைக்கிறோம் பேக்கும். சரியா? ஓகே. மேலே வந்து கொஞ்சமாக பிடிப்போம். ஏன்னா இன்னொட்டு இந்த ஓவர்லாக் போட முடியாத இடத்துல வந்து இன்னொட்டு பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக தைக்கிறத விட ஓவர்லாக் இன்னொட்டே பண்ணிடலாம். இப்போ நம்ம நார்மலாக தான் தைச்சோம், லைட்டாக ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டேன். உங்களுக்கு இன்னொட்டுக்கே காட்டிடுறேன். அப்படி இப்போ வெளிவசம் தைச்சிட்டோமா, இப்போ நம்ம எப்போ போல் திருப்பிட்டோம்னா வெளிப்பக்கமாக தைச்சிருந்தோம், எப்போ போல் தைச்சிட்டா உள் பக்கம் வந்த மாதிரி வந்துடுதா? ஆமாம், உள் பக்கம் வந்துடுதா? இப்போ நம்ம அப்படியே தைச்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதை தைக்கும்போது முதல்ல தைக்கும்போது கொஞ்சமாக தைச்சோம், ரெண்டாவது பிடிக்கும்போது கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிடணும். என்ன விட்டுனா கொஞ்சம் ஒரு புள்ளி நூல் கூட விட்டுக்கோங்க, கட் பண்ணும்போதேவும் எப்போ பிடிக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. இப்போ எப்போ போலே வந்துருச்சுல்ல பேக்கும் ஃப்ரண்ட்டுக்கும். அவ்வளோதான். இது 2 தேல் போட்டுருவோம். அப்படி இதில் இப்போ இங்கேயும் பிசிறு தெரியாது, இங்கேயும் பிசிறு தெரியாது. சரியா? நூலாம் வெட்டுறதா இருந்தால் அப்படி பிடிச்சி தான் வெட்டணும் எப்போயுமே. இப்போ பேக் தட்டு பக்கம் நம்ம பிசிறு திருப்பிட்டு கையேற்ற வேண்டியதான். கையேற்றும் போது பேக் தட்டு பக்கம் தான் பிசிறு திருப்பணும். ரெண்டுமே பேக்கில் திருப்பி விட்ருவோம். நம்ம தைக்கிற வரும்போது அப்படி போகிற பக்கம் வருதுன்னு சொல்லி இப்படி திருப்பிடக்கூடாது. இப்போ இதில் வந்து கை ஏற்றுறதுனா இது வந்து அர்க்காத் பண்ணது, இது பேக் தட்டு. இந்த கையை வச்சுட்டு இப்போ இந்த கையை எடுத்துக்கணும். அது அர்க்காத் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும்ல, கவர் தட்டு. இப்போ நேராக கரெக்டாக இதில் வச்சு அப்படியே வச்சு பார்த்து அப்படியே வச்சு ஏற்றிடலாம். கை வந்து ஒரு புள்ளி கூட தான் நம்ம எப்பவுமே வைப்போம், அப்போ தான் நமக்கு பாடியை லைட்டாக இழுத்து ஏற்றிக்கலான்னு. கை இப்படி உள்வாங்கி வச்சுக்கோங்க. சென்டர் அர்க்காத் சேருதான்னு இப்படி பார்த்துக்கணும். சரியாக வருது. ஒரு புள்ளி கை பெருசாக இருந்தால் பாடியை லேசாக இழுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரைட்டில் மட்டும்தான் இருக்கணும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இழுத்துக்கலாம் வேணும்னா பாடியை, அப்போ ஃபினிஷிங் அழகாக இருக்கும். கையை மட்டும் எப்போயுமே இழுக்கக்கூடாதுண்ணே. இப்போ சரியாக வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே வச்சு பார்த்துக்குருவோம், இது சரியாக வருதா அப்படின்னு. கரெக்டாக வரும். ஒரு புள்ளி தான் கை பெருசாக தான் இருக்குது, லேசாக இழுத்துக்கலாம் பாடியை. எப்போயுமே பாடியை தான் இழுக்கணும், கையை இழுக்கக்கூடாது. பாடியை இழுக்கணும்னு கூட இல்லை, அப்படியே வைக்கலாம். கொஞ்சம் டைட் பண்ணி உள்ள சுருங்க விடாமல் பண்ணிக்கிட்டால் போதும். சரியாக வந்துடுச்சு. நமக்கு சென்டர் அர்க்காத்து கண்டிப்பாக சேரணும். இந்த சென்டர் அர்க்காத்து இருக்குல்ல, அது கண்டிப்பாக சேரணும். ஆமாம், பேக் தட்டில் பிசை திருப்பணும். இது 2 தையல் போட்டுருவோம். ரெண்டாவது தையல் போடும்போது கீழ் துணி மாட்டோம், அதை கவனமாக போடணும். ரெண்டாவது தையல் போடும்போது கீழ் துணி வந்து வெளியே வரும், மாட்டிடும். அவ்வளோதான். கை ஏற்றியாச்சு. நல்லா அழகாகவும் வந்துருச்சு பாருங்கள், நல்லா படிமானமாக வந்துருச்சு இல்லையா? லேசாக. ஏன்னா கையை வந்து நம்ம இழுக்கவே இல்லை, பாடி தான் இழுத்தோம், அதனால் அழகாக வந்து உட்காந்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு கை ஏற்றிக்கலாம். ரெண்டாவது கை ஏற்றியாச்சு. ரெண்டாவது கை கரெக்டாக உட்காந்துருச்சு படிமானமாக. ஓகே, இப்போ நம்ம சைடு அடிச்சிடலாம். சைடு அடிக்கும்போது இந்த ஷோல்டரை கரெக்டாக இப்படி பிடிச்சி, இந்த ஷோல்டர் இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நேராக ஸ்ட்ரைட்டாக கை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கை சுற்றலை பார்க்கணும், அப்புறம் சைடு கொண்டு வரணும். என்ன அப்போ இதெல்லாம் இந்த இதெல்லாம் சரியாக அப்படி செக் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இந்த ஜாயிண்ட்டு சரியாக செட் ஆகணும், இந்த ஜாயிண்ட் ரெண்டும் செட் ஆகணும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் இந்த முழங்கை பார்க்கணும். இல்லைன்னா நம்ம இதெல்லாம் ஷோல்டர்லாம் சரி பண்ணாமல் இப்படி முழங்கை வச்சோம்னா அப் அண்ட் டவுன் வந்துடும், கை முறுக்கிட்டு நிற்கும். காட்டினா இந்த சோறு சரியாக இருக்குல்ல, இதை பிடிச்சி இப்படி கையில் மேலே பிடிச்சி பார்க்கணும். இந்த கையை காட்டுமா, இடது கை, இந்த இடது கை பிடிச்சிருக்குன்னா இப்படி பிடிச்சி இப்படி கரெக்டாக அப்படி வச்சு அதுக்கப்புறம் இங்கே கரெக்டாக வச்சு தைக்கணும். இப்போ முழங்கை எவ்வளோன்னு பார்த்துக்கிடுவோம். முழங்கையோட அளவு வந்து ஜாக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு அப்படியே வச்சு, அப்படியே அவங்க வந்து எதுவுமே லூஸ் டைட் எதுவும் கேட்கல, அதனால் இருக்கிற அளவு அப்படியே வச்சுருவோம். உள் பக்கம் திருப்பி தான் வைக்கணும். என்ன எப்போயுமே வேலை வெளிப்பக்கம் வைக்காதீங்க, அதில் ஒரு புள்ளி மாறும். இந்த உள் பக்கமாக வச்சு சென்டர் பார்த்துட்டு இங்கேருந்து கரெக்டாக வச்சு பார்த்துட்டு ஒரு மார்க் போட்டுக்கிடுவோம். இங்கே தான் வருது. அப்போ இங்கே வச்சு நம்ம ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா பாடியெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம செக் பண்ணிட்டோம், கரெக்டாக இங்கே வச்சு ஆரம்பிச்சுட்டு
குத்தி நிறுத்திடணும். ஊசியை இறக்கி நிப்பாட்டிடணும். இறக்கி நிறுத்திட்டு இந்த ஷோல்டரை திரும்ப செக் பண்ணி கையில் பிடிச்சி இப்போ நம்ம இதில் ஃப்ரண்ட் பாடிக்கும் பேக் பாடி சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், குத்து போட்டு பார்க்கணும். இப்போ ஜாயிண்ட் மட்டும் செட் ஆயிடுச்சு, ஜாயிண்ட் செட் ஆயிடுச்சு. 2 ஜாயிண்ட்டும் சரியாக செட் ஆயிருக்கா? அது செட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். இந்த ஜாயிண்ட் வந்து நீங்கள் கை ஏற்றுனது தப்பு இருந்தால் இதில் ஏற்ற இறக்கம் வந்துடும். சரியாக வரணும். இப்போ இதான் இந்த ஃப்ரண்ட்டோட அர்க்காத்தோடைய நம்ம குத்து. அதுக்கு நேராக நம்ம அப்படியே குத்தி பார்ப்போம். இப்படி கரெக்டாக வச்சு இந்த ஃப்ரண்ட் அர்க்காத்து இருக்குல்ல, அங்கே குத்தி பார்ப்போம். பேக் அர்க்காத்து எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பேக் பாடியோடைய அர்க்காத்து எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் தள்ளி வந்திருக்குல்ல. இப்போ பேக்கோடைய பாடியோட அதுக்கு இங்கே இருக்குது, ஃப்ரண்ட் இது இங்கே இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுருவோம். அப்போ தான் சமமாக வரும். இது இந்த ஒரு புள்ளி ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு புள்ளி மாறும்போது ஒன்றும் தப்பு வராது. ஆனால் இதுக்காக நம்ம இழுத்து வச்சோம்னா, இதை இழுத்து இது வச்சோம்னா இந்த ஷோல்ட்ரு இறங்கிடும். இந்த ஷோல்ட்ரு இழுத்துட்டு வந்துடும், சரியாக வராது. சரியா? இந்த ஒரு புள்ளி கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இதுக்கு தான் நம்ம குத்து போட்டோம். இப்போ இதுக்கு அதுக்கு இன்னொரு குத்து இந்த சைடு குத்து போட்டுருவோம். இதில் மார்க் தானே போட்டிருந்தோம், இந்த பாடியோடைய குத்தை போட்டுருவோம். இந்த பாடி இங்கே தானே வருது, இதுக்கு நேராக ஒரு குத்து போடுவோம். குத்து போடும்போது மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த குத்து இங்கே இருக்குது, இந்த குத்து இங்கே இருக்குது. இதுக்கு நடுவில் தையல் போட்டோம்னா ஆமுளுடைய சைஸ் ஈவன் ஆயிரும், பாடி லூஸ் சைஸும் ஈவன் ஆயிரும். இதில் போட்டோம்னா டைட் ஆயிரும், இதில் போட்டால் லூஸ் ஆயிரும். அதனால் ரெண்டுத்துக்கும் நடுவில் போட்டோம்னா ஈவனாக கரெக்டாகிடும். அந்த ஒரு புள்ளி கூட நம்ம மாறாமல் செய்யறதுக்கு தான் இது. சரியா? அதுக்கு நடுவில் கொண்டு வந்து கரெக்டாக இந்த ஜாயிண்ட் செட் ஆகிற மாதிரி வச்சு, இந்த 2 ஜாயிண்ட் செட் ஆகணும்ப்பா, கரெக்டாக செட் ஆகணும். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் கரெக்டாக உட்காரும். அதுக்கு நடுவில் வந்து நிறுத்தி கரெக்டாக அந்த ஜாயிண்ட்கிட்ட வந்து நிப்பாட்டிட்டு ஒரு குத்து போட்டு இறக்கிடுவோம். இறக்கிட்டோன்னா அது சப்போர்ட்டுக்கு வந்துடும். அதுலேருந்து அப்படியே இங்கே செட் பண்ணுவோம், இந்த சைடு. சரியா? கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஏதாவது அப் அண்ட் டவுன் வருதா? நம்ம மடித்து கரெக்டாக செக் பண்ணி தான் அடிச்சிருந்தோம். இந்த இடுப்பு லூஸும் இந்த இடுப்பு லூஸையும் ஒன்றா வச்சுட்டோம். இப்போ ஃப்ரண்ட் இடுப்பு இதை 4 பங்கெல்லாம் போடக்கூடாதுல்ல. ஃப்ரண்ட்டோட இடுப்பு தான் நம்ம சரியாக பார்த்துருக்கோம், பேக்கோட இடுப்பு பார்த்துருக்கோம். கரெக்டாக இப்போ இவங்களுக்கு இதில் ஜெராக்ஸ் மாதிரி வந்துடும். இதை தைச்சி முடிச்சிட்டோம்னா அப்படியே ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குது, பேக் எவ்வளோ இருக்கோ அப்படியே வந்துடும். இப்படியே இதே பொசிஷனை வச்சு தட்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து இதுக்கு நேராக வரணும். தண்டவாளம் மாதிரி அடுத்த தையலும் போடணும். நேராக வந்துச்சு. அப்படியே அதுலேருந்து நேராக கொண்டு வந்துட்டோம். அப்படியே திரும்பி 2வது தையல் குதிரைட கேப் விட்டு ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஒரு தையல் பிரித்தா கூட இடுப்பு லூஸ் சரியாக வந்துடுற மாதிரி, இடுப்பு பாடி கை ஒரே லெவலாக. ஒரு தையல் பிரித்தா ஒரு 1/2 இன்ச்சு வருன்ற மாதிரி. அப்படியே இன்னொரு தையல் இப்படி திருப்பி போட்டுருவோம். 3வது தையல். 3 தையலுக்குமே இந்த பிசுறு மேலே தான் இருக்கணும், இந்த பிசுறு மேலே தான் போகணும். சரியா? கை பக்கமாக தான் போகணும், இறக்கிடக்கூடாது. அதெல்லாம் நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. பிசுறு எந்த பக்கம்னா திரும்பட்டும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. மேலே தான் போகணும். இந்த பிசுறு மேல் பக்கம் தான் போகணும். இப்போ இது எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆனால் இப்படி லைட்டாக கிராஸ் அடிக்கிற மாதிரி இருக்கா? இப்படி கிராஸ் போய் இப்படி அப்படி தான் வரும். இந்த ஃப்ரண்ட்டுக்கு இப்படி தான். ஒரு சிலருக்கு ரொம்பலாம் கிராஸ் அடிக்கும். இந்த இடம் நம்ம சரியாக வச்சுருப்போம், ஆனால் இங்கே கிராஸ் அடிக்கிற மாதிரிலாம் வரும். அது அவங்க ஃப்ரெண்டோட பெண்டு வளைவுக்கு தகுந்த மாதிரி வரும். அதை பற்றி நமக்கு கவலை வரலாம். நம்ம இப்படியே தான் லைட்டாக தட்டிடுவோம், ஒரே லெவலாக ஈவன் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ நூலை கரெக்டாக பிடிச்சி வெட்டிட்டோம். இப்போ இந்த சைடு ஒரே லெவலாக வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ 3 தையல், இன்னும் 2 தையல் 3 தையல் போடுற அளவுக்கு இடம் விட்டாச்சு. இதை ஓவர்லாக் போட்டாலும் அழகாக இருக்கும். தையல் ஒரே லெவலாக இருக்குல்ல, இதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த சைடு அடிக்க போகிறோம்.
நம்ம பிரிக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அதனால் இப்போ முடிஞ்சு எல்லாமே பதிச்சிட்டோம். இப்போ கழுத்து பீஸ் மட்டும்தான். இப்போ எந்த ஒரு இதுவுமே இதில் இருக்காது. சூப்பராக இருக்கும். இந்த ஜாயிண்ட்லாம் வந்து பக்காவாக ஒன்றா சேர்ந்துருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியுதா, க்ளீனாக அந்த 2 ஜாயிண்ட் ஒன்றா நிற்கிதா, கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் வந்துருக்கா. அப்படியே இருக்கணும். இது மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து பக்காவாக உட்காந்துருக்கும். பாருங்கள், ரெண்டுமே சேர்ந்துருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த அக்கல்கிட்ட நல்லா கரெக்டாக இருக்கும். பிடிக்காது, ரொம்ப இறங்கி வராது, எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கழுத்து பீஸ் மட்டும் அடிச்சிடலாம். இது பா நெக்குன்றதுனால ஸ்ட்ரைட் பீஸில் போட்டுக்கலாம். இதே ரவுண்டு நெக்காக இருந்தால் கிராஸ் பீஸ் போடணும். பா நெக்கு, டைமண்ட் நெக்கெல்லாம் ஸ்ட்ரைட் பீஸ்லேயே போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம இதில் ஸ்ட்ரைட் பீஸ் வெட்டிக்கிடுவோம். ஆமாப்பா, முறுக்கிறதுனால அது வளைஞ்சி கொடுக்கறதுனால பா வந்து நம்ம ஃப்ளீட்டு கொடுத்து திருப்ப போகிறோம். இதையும் கவனிச்சுக்கோங்க. இந்த பாலை ஃப்ளீட் எப்படி கொடுக்குறதுன்றதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அது உங்களுக்கும் புரிதலாக இருக்கும். சரியா? இப்போ பா நெக்கு பிட்டு வெட்டிக்கிடுவோம் ஸ்ட்ரைட்டில். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இந்த ஸ்ட்ரைட் பீஸாக இருந்தால் கூட கிராஸ் எடுத்து இந்த மாதிரி இந்த இதில் கிராஸ் எடுத்துங்க. அப்போ வந்து நமக்கு ஜாயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இப்படி வரும்போது நல்லாயிருக்கும். ஒரே இடத்துல ஜாயிண்ட் வராமல் கொஞ்சம் பிரிஞ்சு கொடுக்கும். நேராக ஜாயின் போடும்போது என்ன ஆகும்னா அதே இடத்துலையே மடிஞ்சு கொடுக்கும், திக்னஸ் ஆகிடும். இதை அப்படியே திருப்பி வச்சு இந்த கிராஸு இப்படி போடணும். இப்படி போட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த கிராஸ் இப்படி ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்படி ஜாயின் பண்ணால் இப்படி வி மாதிரி ஆயிரும். இது பானைக்கு போடுறதுனால இந்த பீஸை மடித்து அடிச்சிடணும். ஏன்னா நம்ம அதில் ப்ளீட்லாம் கொடுப்போம்ல, அதனால் இந்த பீஸை அப்படி மடித்து அடிச்சிடணும். ஆமாம், ஒரு சைடு மட்டும் மடித்து அடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த சைடு அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம். சரியா? இப்போ ஃப்ரண்ட்டுன்னு வந்து ரவுண்டாக இருக்குது, பேக் வந்து பாவாக இருக்குது. அந்த பேக் வந்து பான்றதுனால அந்த இடத்துலையே வச்சு ப்ளீட் கொடுத்துடலாம். இங்கே வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு சில ப்ளீட் கொடுத்துட்டே வரணும். இப்போ இங்கே வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு திரும்புகிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ப்ளீட், ஒரு 3 ப்ளீட் மட்டும் கொடுத்துக்கலாம். 2 இல்லை 3 கூட போதும். சின்ன கழுத்து தான், 2 கூட போதும். அந்த திரும்புகிற இடத்துல சரியாக திரும்புகிற இடத்துல ஒரு 2 ப்ளீட்டு. ரொம்ப பட்டையெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது. சரியா? ஒரு லிமிட்டான வச்சு தான் அப்போ திரும்ப சரியாக இருக்கும். அவ்வளோதான். நான் கொஞ்சம் அகலமாக தான் வச்சுருக்கேன். அவங்க அதில் அகலமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சு வைக்கலாமா அந்த துணி? ஆமாம், 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு மடிக்க போதும். கொஞ்சம் பட்டையாக பானைக்கெல்லாம் கொஞ்சம் பட்டையாக கூட கேட்பாங்க. அவங்க பட்டையாக தான் இருக்குது அதில், அதனால் ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். நம்ம மடிக்கிறதெல்லாம் சேர்த்து ஃபினிஷிங் முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதுதான் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல பானைக்கு வந்துருச்சு. இதை இப்படியே திருப்பிட்டு இப்படி நம்ம ஃப்ளீட் இப்படி வைக்கிறீங்க அப்படி வைக்கணும் குழப்பம் வருதில்ல, ஒன்றும் கிடையாது. இதை இப்படி இதை தூக்கி விட்டுட்டு இப்படி இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த இடத்துல இப்படி பிடிக்கணும். ஆனால் இந்த மூளை வரைக்கும் வர்ற மாதிரி, இப்படி பிடிச்சி அந்த கார்னர் கரெக்டாக அந்த மூளை வருதில்ல, இந்த திரும்புதில்ல, அந்த இடத்துல அந்த ப்ளீட்டை நிப்பாட்டணும். அவ்வளோதான். அந்த இடத்த பிடிக்கணும். இந்த லூஸை வந்து பிடிக்கிறோம். இதை பிடிச்சா மாதிரியா இதில் இந்த துணி, அவ்வளோதான். இப்போ இதை வந்து இப்படி வைக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஆமாம், கரெக்டாக இந்த கிராஸில் பிடிக்கணும். இப்படி வந்து திரும்புறதுக்கு இந்த லூஸ் இருக்குது. இந்த லூஸை நம்ம பிடிச்சிட்டோம். சரியாக அப்படி வச்சுட்டு இப்படி மடிச்சிட்டோம்னு வைங்களேன், இந்த மடிப்பு இருக்குல்ல, அப்படியே நேராக வந்து அந்த மடிப்புக்கிட்ட குத்தி நீத்திடணும். ஆமாம், அப்படியே கரெக்டாக அப்படியே வர்றேன். கரெக்டாக அப்படியே அதே மாதிரி நேராகவே வரணும். அந்த மடிப்புக்கிட்ட வந்து குத்தி நிறுத்திட்டோம். அவ்வளோதான். குத்தி நிறுத்திட்டு திருப்பிக்கணும் அப்படியே. அவ்வளோதான். அந்த ப்ளீட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது அப்படியே வர்றோம். அதே தான் இதுலேயும், இதே தான் இப்படியேவும் திரும்ப இதே மாதிரி தான் இதுலையும் பிடிக்கணும். பார்த்தீங்களாப்பா? கரெக்டாக இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டோம். இந்த இதை பிடிச்சிட்டோம்னா இந்த மூளை வரைக்கும் தான். ரொம்ப அதிகமாகலாம் அப்படி வைக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக வச்சா இங்கே எட்டாது. சரியாக, ஆமாம், சரியாக அந்த துணியை அப்படி திருப்பி வச்சுட்டு இந்த நேரம் வர்றது இந்த மூளைக்கு வர்ற அளவுக்கு வச்சிடணும். அப்போ அந்தளவுக்கு கரெக்டாக அப்படி பிடிச்சோம்னா போதும். ரொம்ப அதிகமாக பிடிச்சாலும் கொசன்னு இங்கே ரொம்ப வெளியே வந்துடும். ரொம்ப பெரிய ப்ளீட்டாக இருக்கும். அப்படி வரக்கூடாது. நமக்கு தேவையான திரும்புறதுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு இப்படி மடித்து பிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா? அப்படியே சரியாக வந்து அந்த நேராக தான் வரணும். கரெக்டாக அந்த திரும்புகிற அந்த மூளை இந்த திட்டு தெரியல நமக்கு, தடா கையில் தொட்டு பார்த்தா அந்த இடத்துல வந்து குத்தி நிறுத்தி திருப்பி கட்டிட்டு ஒரு கட்டு கட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் பானைக்கோட மெத்தேடு. திரும்ப அது வேணால் ஒரு பிரியாமல் இருக்குது, ஒரு கட்டு கூட கட்டிக்குங்க. அவ்வளோதான். இப்போ திரும்ப அப்படியே வரோம், நேராக அப்படியே தைக்கணும் அதே லெவலில். நீங்கள் மேல் வசதியே கவனிச்சிருப்பீங்க, அடிப்பக்கத்தை கவனிக்காமல். மேலே தப்பாக இருக்க மாதிரி தெரியும், திருப்புனா சரியாக வரும். ஆமாம், இது எப்பவுமே அந்த பிசுரை பின்னாடி பக்கம் தான் விடணும். இதுலையும் கவனமாக பார்த்து கீழே எடுத்து விட்டணும் ஷோல்டரில். இப்போ இது ரவுண்டு,
ரவுண்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்துருக்கோம்ல, அப்போ இங்கே ஒரு ஃப்ளீட் இங்கே ஒரு ஃப்ளீட் கொடுத்தா போதும். 2 இடத்துல. பெரிய ரவுண்டாக இருந்தால் 3 தேவைப்படும். இது சின்ன கழுத்து தானே, 2 போதும். அது எங்கேயோலாம் வைக்கக்கூடாது, கரெக்டாக அந்த திரும்ப இடத்துல தான் வைக்கணும். இந்த இடத்துல அது வளைஞ்சு கொடுக்குறதுக்காக. ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், சின்னதாக வச்சா போதும். இங்கே ஒன்று, அடுத்தது ஒரு சின்னதாக இன்னொன்று, அவ்வளோதான். 2 வச்சா போதும். ரொம்ப பெருசாகவும் வைக்காமல் நார்மலாக வச்சுக்கலாம், அந்த வளைஞ்சு கொடுக்குற அளவுக்கு. அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நம்ம இதை படிமான தையல் போடணும். இங்கே லேசாக வேணால் லைட்டாக ஒரு அர்க்காத்து போட்டுக்கலாம், வளைஞ்சு கொடுத்துரும். இதுவே அர்க்காத்து இங்கே கூட கொடுக்க தேவையில்லை. இந்த மெயினாக இங்கே மெயினாக கொடுக்கணும். இந்த திருப்பணும் இல்லையா அங்கே. ஆனால் ரொம்ப உள் வாங்குற வரைக்கும் போட்டுறாதீங்க, ரொம்ப அப்புறம் பிரிஞ்சுட்டு வந்துடும். கொஞ்சம் இடம் விட்டுக்குங்க, லைட்டாக பாதி வெட்டுங்க போதும், பாதி. அவ்வளோதான். இப்போ இந்த பீஸெல்லாம் தட்டிட்டு இப்போ நம்ம இதை படிமான தையல் போட்டு இதை திருப்பினோம்னா இது திரும்பும், தானாகவே அழகாகவே திரும்பும். ரவுண்டு இதுனா ரொம்ப வெட்டக்கூடாது. அப்படி வெட்டதாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக வெட்டாமல் கிராஸாக, ஆமாம் இப்படி லேசாக கிராஸாக, புரியுதா? இப்படி வெட்டணும். அப்போ இது வந்து வளைஞ்சு கொடுத்துக்கிறோம், பிரியும் விடாது. அதே மாதிரி இப்படி கொடுத்துடணும், அந்த கிராஸில் வெட்டுற மாதிரி வெட்டணும். இப்போ இதுலேயும் இந்த பக்கம் நேர் வசத்தில் இப்படி கிராஸ் வர மாதிரி. அவ்வளோதான், 3 போட்டோம். ஆமாம், அந்த ரவுண்டு வளையிற இடத்துல மட்டும், ரொம்ப வெட்டக்கூடாது, சும்மா ஒரு லைட்டாக. இப்போ படிமான தையல் போட்டுருவோம். அதில் படிமான தையல் போட்டோம்னா அழகாக இருக்கும், அப்படி எம்மி பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். இந்த ப்ளீட்லாம் இப்படி மடித்து விட்டு எடுத்து மாதிரியே போட்டு விட்டுருவோம். ஏன்னா படிமான தையல் வந்து அப்போ தானே அமுங்கும் கரெக்டாக. அவ்வளோதான். இப்போ பானைக்குலாம் பைப்பிங் வைக்க மாட்டாங்களா? பைப்பிங் வைக்கலாம். நூல் பைப்பிங் வச்சு வைக்கிறதுனா அது ஒரு மாதிரி வைக்கணும். இந்த ஊட்ட பைப்பிங் வைக்கணும்னா கூட வைக்கலாம். வச்சுட்டு இந்த மூளையில் கட்டி விடுற மாதிரி கட்டிடலாம். அந்த பைப்பிங் ஊட்ட பைப்பிங் கூட வைக்கலாம். வைக்கலாம். பானைக்கெல்லாம் எம்மிங் தான் அதிகமாக வரும், இல்லை டிசைன் பண்ணுற எனக்கு வரும். நம்ம என்னன்னாலும் வைக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸில் இப்படி மேலே தான் எடுத்து விட்ருக்கேன். இந்த இடத்துல வரும்போது இந்த குத்து போடுற இடத்துக்குள்ள அங்கே வந்து கரெக்டாக பீஸ் இந்த ப்ளீட் மாட்ட விடாமல் நிறுத்திட்டு அப்படி திருப்பணும். அப்போ தான் நம்ம பண்ணது சரியாக வேலை இருக்கும், அதை மாட்ட விட்டுறக்கூடாது. இப்போ பீஸில் நான் இப்படி எடுத்து விட்ருக்கேன் பார்த்தீங்களா, இப்படி எடுத்து விட்டே அப்படி தான் வரணும். இந்த இடத்துல வரும்போது இப்படி ஒரு மாதிரி கொசன்னு வருது இல்லை இந்த இடத்துல. அப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டு இதெல்லாம் இப்படி எடுத்து விட்டு தைக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல நமக்கு சரியாக ஃபினிஷிங் கிடைக்கும். கரெக்டாக இது வரைக்கும் வந்துடணும். வந்துட்டு அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு அப்படி திருப்பிட்டு அதை இந்த ப்ளீட் மாட்டிடக்கூடாது. மாட்டிச்சுன்னா நமக்கு பிரிஞ்சு கொடுக்காதுல்ல. அவ்வளோதான். இப்படியே படிமான தையல் போட்டு வந்துட்டோம். இந்த பானைக்கு ஒரு சிலருக்கு அந்த பட்டையாக உட்காரும் அப்படியே அந்த கழுத்து பீஸு, அது அவங்களுக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்கும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம படித்து எம்மி பண்ணோன்னா அழகாக அப்படியே உட்காந்துரும். இங்கே அப்படியே ஃபினிஷிங் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல படிமான தையல் போட்ட உடனே எப்படி படியுது பாருங்கள், படியுதா? இந்த ப்ளீட்டு கரெக்டாக இங்கே வந்திருக்கா. ரொம்ப பெரிய ப்ளீட் வச்சாலும் நல்லா இருக்காது, கரெக்டாக இந்த இடத்துல ப்ளீட் கார்னர் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம எம்மி இப்படியே பண்ணி அப்படியே கொண்டு வந்துடும், சரியாக இருக்கும். அப்படியே கரெக்டாக நேராக வருதுல்ல, அப்படியே இந்த இடத்துலையும் வருதா. அவ்வளோதான். இந்த பக்கமும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். இங்கேயும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ரொம்பவே வெட்டிடக்கூடாது. ரெண்டாவது திருப்பும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணால் இந்த இடத்துல ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடும். வந்துடும், அதையும் பார்த்துக்கணும். இதை நம்ம இப்படி திரும்ப இந்த இதை மாட்டிடக்கூடாது. இப்படி இந்த ரெண்டாவது தையல் படிமான தையல் பண்ணும்போது மாட்ட விட்டுறக்கூடாது, கரெக்டாக எடுத்து விட்டுட்டு போடணும். எடுத்து விட்டு போட்டால் சரியாக வந்துடும். சரியா? ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இந்த எம்மிக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மடித்து இப்படி எம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சம் விட்டுருக்கோம். இப்படியே மடிச்சிடலாம். இப்போ ரவுண்டு கூட பாருங்கள், கரெக்டாக அந்த 2 ப்ளீட் மட்டும் வச்சுருக்கேன். அப்படியே சரியாக அந்த ரவுண்டு ஷேப் வருதா. இப்படி கரெக்டாக இதை கிராஸ் படிச்சுட்டேன்னா இந்த ரவுண்ட் ஷேப் படிக்கிறதுக்காக சரியாக வருதாப்பா பாருங்கள். ரொம்ப பெரிய ப்ளீட் வைக்கல, கரெக்டாக விரிஞ்சு கொடுத்துருச்சு. அந்த அது ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி விரிஞ்சு கொடுத்துருச்சு. அதுக்கு தான் ரொம்ப பெருசாக வச்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப குட்டியாக வச்சாலும் பத்தாது. ஒரு லிமிட்டான ப்ளீட் வச்சு அழகாக திருப்பிட்டோம். இப்போ நம்ம அப்படியே எம்மிங் பண்ணும்போது ரவுண்டு அழகாக படிமானம் வரும், அங்கே பாவாக வந்துடும். ஓகே, அவ்வளோதான். சைடெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இதை ஸ்ட்ரைட்டாக அப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரியாக இருக்குது. இது ஆமூலையும் செக் பண்ணிட்டோம். தைச்சதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம எங்கேயாவது சுருக்கம் வச்சுருக்கோமா, கரெக்டாக வந்துருக்குதா என்னான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நூல் கட்டுறதுக்கு முன்னாடி இடுப்பு லூஸை செக் பண்ணிடணும் ஒரு வாட்டி. பாடியெல்லாம் நம்ம அர்க்காத்தில் கட்டிங்லேயே சரி பண்ணிட்டோம். ஷோல்டரும் சரியாக உட்காந்துருக்கு, அழகாக இருக்குது. இப்போ இதை எம்மிங் மட்டும் நம்ம உள்ள படிமானம் பண்ணிட்டா சூப்பராகிடும். இப்போ இந்த இடுப்பை மட்டும் திரும்ப செக் பண்ணணும். எப்போயுமே நூல் அவுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடணும்.
ஏன்னா ஒரு லூஸ் சப்போஸ் கொஞ்சம் வரும் முன்ன பின்ன வந்துச்சுன்னா நம்ம லேசாக ஒரு அழுத்திக்கிறதுக்காக இடுப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கா, பேக் கரெக்டாக இருக்கா, ஃப்ரண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடணும். பேக் கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. ஐப்பட்டியில் ஒரு புள்ளி மொத்த டோட்டலில் பார்த்துடுவோம். கொஞ்சம் ஒரு நூல் கூட வருது பார்த்தீங்களா, இடுப்பு ஒரு நூல் கூட வருது. ஆனால் பேக்கு சரியாக இருக்குது. ஃப்ரண்ட்டு அதேமாதிரி ஃப்ரண்ட்டையும் வச்சோம்னா இந்த ஃப்ரண்ட்டையும் வச்சா ஒரு நூல் கூட வருது. இது நான் ஐப்பட்டி இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. இருந்தாலும் ஆனால் ஒரு நூல் கூட தான் வருது இந்த ஐப்பட்டிக்கிட்ட. அப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு புள்ளி அழுத்தினோன்னா சரியாக போயிடும். இதை இடுப்பு நம்ம நூல் அவுக்கிறக்கு முன்னாடி இதை செக் பண்ணிக்கணும். என்ன நம்ம லைட்டானாலும் அதை நம்ம செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணி, இல்லைன்னா இப்போ இடுப்பு லூஸ் கூட வரும். நம்ம எக்ஸ்ட்ரா ஐயெல்லாம் கட்டுவோம், இருந்தாலும் அந்த யோக்குள்ளேயே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக தானே வந்துச்சு, ஒரே அழுத்தி அந்த யோக்கு வரைக்கும் மட்டும் டைட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம மார்க் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் அந்த மார்க்கு டிசி மார்க் வந்து கனமாக இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கூட முன்ன பின்ன வந்துடும். அப்புறமா அந்த இது வராமல் கரெக்டாக பார்த்துட்டு அப்புறம் வேணா பிரிச்சுக்கலாம். சைடாக இருக்குனாங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்து ஒரு தேர் பிரிக்கிற மாதிரி. இப்போ நம்ம சரியாக செஞ்சு கொடுத்துருவோம். அவ்வளோதான். லைட்டாக ஒரு அழுத்திட்டோம். இப்போ டோட்டல் சரியாக வந்துடும். ரொம்ப அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பேக் மட்டும் அதிகமாக தான் டாட்டில் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டுன்றதுனால நம்ம ரெண்டு பக்கமும் டோட்டலாக போட்டு மொத்த டோட்டலுக்கு சரியாக வச்சுருக்கோம். இப்போ டோட்டலாக சரியாக வந்துருச்சுப்பா, சரியாக வந்துருச்சு. இது வந்து ஐப்பட்டி பெருசாக இருக்கிறதுனால கரெக்டாக இதாக இருக்கா. ஆமாம், இவங்க சின்னதாக வச்சுருக்காங்க, நம்ம எப்பவும் போல் வச்சுருக்கோம். சரியாக வந்துருச்சு. ஓகே. இப்போ இந்த சைடு கீடு எல்லாமே வந்து இதே மாதிரி செஞ்சாச்சு. ஓகே. இந்த எதுக்கும் இந்த ஊக்குப்பட்டியெல்லாம் கூட வச்சு பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஐப்பட்டி அந்த யோக் பீஸ் எல்லாம் சரியாக வருது. இங்கே எம்மிங் பண்ணுறதுல இப்போ மடித்தோன்னா கரெக்டாக வந்துடும். மடித்தோன்னு வைங்களேன், சரியாக அந்த டாட்டுக்கிட்டே வந்திருக்கு. இந்த கட்டே வந்திருக்கு. இது சரியாக வந்திருக்கு. இது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல தெரியாக இருக்குது. இந்த சைடு கூட பார்ப்போம், இந்த சைடு கட்டு யோக்குக்கும் எப்படி வருதுன்னு பாருங்கள். சைடும் சரியாக அந்த யோக்கு எங்கே இருந்திருக்கோ அதே யோக்குக்கிட்டே வந்திருக்கு. இது பாருங்கள், சைடு வந்திருக்கு. சரியாக அந்த கட்டிங் கிட்ட கரெக்டாக வந்திருக்கு. அடிங்கை கரெக்டாக அடிங்கைக்கிட்டே வந்துருச்சு. இதில் என்ன அடிங்கை இருந்துச்சோ அதே அடிங்கை கரெக்டாக வந்திருக்கு. எல்லாமே மொத்த டோட்டலும் இங்கேருந்து இங்கே கரெக்டாக வந்திருக்கு. இதில் கரெக்டாக வந்துருச்சு. சைடு சரியாக வந்திருக்கு. ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நூல் மாறினா கூட மாறலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம இதில் சரியாகவே வந்துருச்சு, அமைஞ்சிருக்கு, கரெக்டாகவே வந்திருக்கு. ஓகே. இது சின்ன ப்ளவுஸ் தான். இதில் இருக்கிறத அப்படியே எக்ஸாக்டாக நம்ம செஞ்சிட்டோம். நம்ம கட்டிங் போட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம தைச்சதும் பார்த்துருக்கீங்க. என்ன நண்பர்களே, நேற்று போட்ட வீடியோவில் வந்து கட்டிங்கை பார்த்தீங்க, இப்போ நம்ம தைச்சி காமிச்சிட்டோம். சரியாக அதே அளவு வந்துச்சு. யோக்கு ஃப்ரண்ட் ஊக்குப்பட்டி அந்த இது எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. சைடு ஜாயிண்ட்டு நம்ம இடுப்பு ப்ளவுஸு லைட்டாக இடுப்பு ப்ளவுஸ் வந்து இருந்தது, அதையும் நான் சரி பண்ணிட்டேன். இது கரெக்டாக இருக்கும். அந்த கஸ்டமர் போட்டாங்கன்னா அப்படியே நம்ம வந்து அந்த அளவு ஜாயிண்ட் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இப்போ தைச்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. நம்ம நிறைய சகோதரிகள்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நம்ம இதை தைச்சி காமிச்சிருந்தோம். இவ்வளோ நேரம் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.